கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல காலை வேளையிலையும் அனுதினம் மன்னா என்கிற வேத தியானத்தினால் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கிருபையாய் கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல நாளை கூட்டி தந்திருக்கிறார். இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி பலிகளை செலுத்துவோம். இந்த நாள் ஜூன் மாதம் 27 வியாழக்கிழமை. இந்த காலவேளை தியானத்திற்காக 1 தீமோத்தேயு 3 அதனுடைய 15 ஆரம்ப வாக்கியத்தை வாசிக்கிறேன். தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டில் நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும் பொழுது ஏராளமான காரியங்களை 2 நிருபங்களில் எழுதியிருக்கிறார். 3 சொல்லுகிறான், நீ தேவனுடைய வீட்டில் நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி உனக்கு எழுதுகிறேன் என்று எழுதுகிறார். அப்படியானால் ஒரு கர்த்தருடைய பிள்ளை தேவனுடைய வீட்டில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலவெளியில் தேவனுடைய வீடாயிருக்கிற தேவனுடைய ஆலயத்தில் ஒரு கர்த்தருடைய பிள்ளை எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு காரியத்தை இந்த காலவெளியில் சிந்திக்கலாம். ஆண்டவர் தேவனுடைய வீட்டை குறித்து சொல்லும் பொழுது என்னுடைய வீடு எல்லா ஜனத்திற்கும் ஜெப வீடு என்று சொல்லியிருக்கிறார். அப்படியானால் ஒரு கர்த்தருடைய பிள்ளை தேவனுடைய வீட்டை அல்லது தேவ ஆலயத்தை எப்படி பார்க்க வேண்டும்? ஜெப ஆலயமாய்தான் பார்க்க வேண்டுமே தவிர வேறு கோணத்தில் அந்த ஆலயத்தை அவன் பார்க்கக்கூடாது. அப்படியானால் ஜெப ஆலயத்தில் அவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? வேதத்தில் தெளிவாக இருக்கிறது. ஜெப ஆலயத்தில் ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார், என்னுடைய வீடு எல்லா ஜனத்துக்கும் ஜெப வீடு, அதை கள்ளர் குகையாக மாற்றினீர்கள் என்று சொல்லுகிறார். என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் போகிற ஆலயத்தில் உங்கள் ஆலயத்தை நீங்கள் எப்படி கையாளுகிறீர்கள்? அதை ஜெப ஆலயமாக பார்க்குறீங்களா, அல்லது பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் கலகங்களையும் உண்டு பண்ணுகிற ஆலயமாய் நீங்கள் பார்க்கிறீர்களா? இன்றைக்கு நிறைய ஆலயங்கள் அப்படி மாறிவிட்டன. ஊழியர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் இடையே பிரச்சனை, விசுவாசிகள் ஊழியர்களுக்கு விரோதமாக எழும்புதல், இதெல்லாம் எங்கே நடக்குதுன்னா தேவ ஆலயத்தில் தான் நடக்குது. இந்த காலவெளியில் கர்த்தர் நம்ம கூட பேசுகிற வார்த்தை, தேவ ஆலயத்தை ஜெப ஆலயமாக பாருங்கள். வேறு எந்த கண்ணோட்டத்திலையும் அந்த ஆலயத்தை நாம் பார்க்காதிருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அப்படி பார்த்துட்டாலே அந்த ஆலயம் ஜெப ஆலயமாகவே நம்முடைய கண்களுக்கு தெரியும், வேறு கோணத்தில் தெரியாது. இந்த காலவெளியில் பவுல் அழகாக சொல்லியிருக்கிறேன், தேவனுடைய வீட்டில் நடக்க வேண்டிய வகையை புரிந்து கொள்ளுங்கள். ஒருவேளை நீங்கள் போகிற ஆலயத்தை வேறு கண்ணோட்டத்தில் பார்க்குறீங்கன்னா இன்றைக்கி திருத்தி கொள்ளுங்கள். நீங்கள் போகிற ஆலயத்தை ஜெப ஆலயமாக பாருங்கள், ஜெபிங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். பரிசுத்த பிதாவே, இந்த காலவெளியில் கேட்ட வசனத்தின்படி நாங்கள் செல்லுகிற ஆலயத்தை ஜெபாலயமாய் பார்க்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.